யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம். எதிராஜ்யம். ஈரானில் அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியி அவரின் வீட்டில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார். வான்வழி தாக்குதல் மூலம் அவர் கொல்லப்பட்டதை ஹமாஸ் இயக்கம் உறுதி செய்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தின் பிரதமராகவும் ஹமாஸ் அமைப்பின் தலைவராகவும் பலரால் அறியப்பட்ட ஹனியை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு காசாவில் நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அபு அல் அப்து என்ற புனைப்பெயர் கொண்டு இஸ்மாயில் அப்துல் சலாம் கனியை 1963ஆம் ஆண்டு பாலஸ்தீன அகதிகள் முகாமில் பிறந்தவர். 1980களின் பிற்பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கியமான தலைவராக உருவெடுத்தார். 1989ஆம் ஆண்டு இஸ்ரேலில் அவர் 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். பிறகு 1992ஆம் ஆண்டு இதர ஹமாஸ் தலைவர்களுடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மனிதர்கள் யாரும் இல்லாத பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டார். இஸ்ரேலால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்ட இவர் ஒரு காலத்தில் 6 மாதங்களுக்கு தெற்கு லெபனானில் இருக்க நிர்பந்திக்கப்பட்டார். இவரை கொல்வதற்கான முயற்சிகளும் அவ்வப்போது நடந்த வண்ணம் இருந்தன. 2003ஆம் ஆண்டு ஹமாஸ் நிறுவனருடன் சேர்ந்து இவரையும் கொல்ல இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சியில் அவர் உயிர் தப்பினார். 3 ஆண்டுகள் கழித்து 2003ஆம் ஆண்டு அவர் பாலஸ்தீன அரசாங்கத்தின் 10வது பிரதமராக நியமிக்கப்பட்டார். பாலஸ்தீனத்தின் தேசிய அளவிலான தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் ஹமாஸ் வெற்றி பெற்றதன் விளைவாக அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அவரை பிரதமராக நியமித்தார். இருப்பினும் அடுத்த ஆண்டே அவர் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். காசாவில் ஏற்பட்ட வன்முறையின் விளைவாக காசா பகுதியில் இருந்து அப்பாஸின் ஃபதா கட்சி வெளியேற்றப்பட்ட பிறகு ஹனியேவின் பிரதமர் பதவி பறிபோனது. ஆனால் அவரின் பதவி பறிப்பானது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று வாதிட்டார் ஹனியே. அவரின் அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கான அரசியல் பொறுப்புகளை ஒருபோதும் கைவிடாது என்று கூறினார். ஹமாஸ் தலைவராக அவர் அறியப்பட்டாலும் பாலஸ்தீனத்தில் உள்ள இதர ஆயுதமேந்திய குழுக்களுடன் நல்ல உறவில் இருந்தவர் ஹனியே. யதார்த்தவாதியாக பலராலும் அறியப்பட்டவர். 2017ஆம் ஆண்டு அவர் ஹமாஸின் ஆயுத பிரிவு தலைவராக செயல்பட்டார். மேலும் காசாவின் போர் நிறுத்த நடவடிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தையில் இவர் முக்கிய பங்கு வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் அமெரிக்காவில் தேர்தல் விடயமும் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. தேர்தல் களத்திலிருந்து ஜோ பைடன் விலகியதன் பின்னர் கடும் போட்டி நிலவும் சில மாகாணங்களில் கமலா ஹாரிஸ் புயலாக மாறியுள்ளதாக புதிய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ப்ளூஃபெக்ஸ் செய்திகள் முன்னெடுத்த ஆய்வுகளிலேயே கமலா ஹாரிஸினுடைய ஆதரவு கரம் ஓங்கியுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 24 முதல் 28ஆம் தேதி வரையான நாட்களில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கருத்து கணிப்பில் மெக்சிகனில் ட்ரம்பை விட ஹாரிஸ் 11% புள்ளிகள் முன்னிலையில் வகிக்கின்றார். ஆனால் அரிசோனா, விஸ்கான்சின் மற்றும் நெவாடாவில் ட்ரம்பை விட ஹாரிஸ் 2% புள்ளிகள் முன்னிலையில் உள்ளார். பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப் 4 புள்ளிகள் முன்னிலையில் இருக்கின்ற நிலையில் வட கரோலினாவில் 2% முன்னிலை, ஜார்ஜியாவில் இருவருக்கும் ஒரே பலம் என்று கூறப்படுகின்றது. 7 மாகாணங்களில் விஸ்கான்சில் மட்டுமே ட்ரம்ப் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை ஜோ பைடனுடன் ஒப்பிடும் போது ஹாரிஸுடனும் குறைத்துக் கொண்டார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையான கருத்து கணிப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அரிசோனாவில் பைடனை விட 3% புள்ளிகளினால் முன்னிலையில் இருந்தார். ஜார்ஜியாவில் 1 புள்ளி, நெவடாவில் 3 புள்ளி, வட கரோலினாவில் 3 புள்ளிகள் மற்றும் பென்சில்வேனியாவில் 7 புள்ளிகள். பைடன் மெக்சிகனில் 5 புள்ளிகளும் விஸ்கான்சிலின் 3 புள்ளிகளும் முன்னிலை பெற்றிருந்தார். தற்போது ஜோ பைடன் விலகியுள்ள நிலையில் ட்ரம்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் 6 மாகாணங்களில் முன்னிலை
அறிகுறிகளை கண்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி துணை ஜனாதிபதி யார் என அறிவித்த பின்னர் இந்த 7 மாகாணங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒன்றை இரு வேட்பாளர்களும் முன்னெடுக்க உள்ளதாக தகவல் கசிந்திருக்கின்றது. இதேவேளையில் வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங் உன்னினுடைய உடல்நிலை மிக மோசமாகி வருவதனால் தன்னுடைய மகளை அடுத்த பதவியில் அமர்த்துவதற்கான திட்டங்களில் அவர் ஈடுபட்டுள்ளதாக தென்கொரிய உளவாளிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாகவே வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங் உன் பொது இடங்களில் தன் மகளுடனே தோன்றும் புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணமே உள்ளன. மீண்டும் உடல்நிலை அதிகளவில் காணப்படுவதனால் கிம்முக்கு உயர் அழுத்தம் மற்றும் நீரிழிவு ஆகிய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவருடைய உடல் எடை 140 கிலோவாக அதிகரித்துள்ளது. தன்னுடைய உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வருவதனால் தனக்கு பின் தன்னுடைய பதவியில் அமர தன்னுடைய மகளை அவர் பயிற்றுவித்து வருவதாக நம்பப்படுகின்றது. மேலும் கிம் ஜாங் உன் மகளுக்கு 11 வயது தான் ஆகின்றது. அத்துடன் கிம் ஜாங் உன்னுக்கு மது பழக்கமும் புகைப்பிடிக்கும் பழக்கமும் உள்ளன. 2011ஆம் ஆண்டு அவருடைய தந்தையான கிம் ஜோங்கில் மாரடைப்பால் மரணம் அடைந்ததனால் தான் கிம் பதவிக்கே வந்தார். அதேபோல கிம்முடைய தாத்தாவிற்கும் 1994ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டது. ஆக தன் குடும்பத்தினருக்கு இப்படி உடல்நல பிரச்சனைகள் இருந்ததனால் தனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் என கருதும் கிம் தன்னுடைய மகளை எதிர்கால வடகொரியா ஜனாதிபதியாக்குவதற்காக அவரை இப்போதே பயிற்றுவிப்பதாக கருதப்படுகின்றது. இதேவேளையில் கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட 3 நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கானவர்கள் மாயமாகியுள்ள நிலையில் இதுவரையில் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுமார் 4 மணி நேரம் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக 3 பகுதிகளில் எதிர்பாராத நிலச்சரிவு ஏற்பட்டது. தற்போது தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் ராணுவமும் களமிறங்கியுள்ளனர். மேலும் மரணமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 உதவித்தொகையும் இந்திய மதிப்பில் அளிக்கப்படும் என பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி மற்றும் அவருடைய சகோதரி பிரியங்கா ஆகியோர் வயநாடு மக்களை சந்திக்கும் பொறுப்பு புறப்பட தயாரான நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை முன்னறிவிக்கப்பட்டுள்ளதனால் மாநில நிர்வாகம் அவர்கள் பயணித்ததற்கு அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் நாடாளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்தி கேரள பேரிடருக்கு உரிய நிதியுதவி அளிக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை மற்றும் நொல்புலா ஆகிய பகுதிகளில் பெரும்பாலான சாலைகள் மொத்தமாக சேதமடைந்துள்ளதாகவும் பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் பல கிராமங்கள் மொத்தமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் வசதியும் பயன்படுத்த முடியாத நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் வீணா சார்ஜ் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை அதிகரிக்கும் என்றும் இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய 8 மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நன்றி. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.